இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நம்ம வந்து இப்போ 2021 வந்துட்டோம். ஸ்பேஸ் மிஷன்லாம் ஓடிட்டு இருக்கு, ஃப்ளையிங் ரோபோட்ஸ் வந்துடுச்சு. இதெல்லாம் நடந்துச்சா? ஆனா ஒரு பெண்மணிக்கும் ஒரு ஆணுக்கும் வந்து ஒரே வேலை பண்ற ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கிற 2 பேருக்கு வந்து ஒரே சம்பளம் கிடைக்கிறதுக்கு 250 இயர்ஸ் எடுக்குங்கிறாங்க. அது மட்டும் தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல, ஏன் அப்படின்னு. நம்ம வந்து கேர்ள்ஸ் உடைய ட்ரீம்ஸ் இல்ல ஃபியூச்சரை ஸ்டாப் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து சமுதாயத்துல இருக்கிற இல்ல நம்ம என்வாயரன்மெண்ட்ல என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு இவங்களுக்கு தடையா இருக்காது, அதை ரிமூவ் பண்றதுக்கான எஃபர்ட்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லயும் இருக்கட்டும், இந்த வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேசக்கூடாது, 30 அடி தள்ளி இருக்கணும், இந்த விஷயம் வந்து கன்ஃபார்மா மாத்தணும். பிகாஸ் இதுதான் வந்து ரொம்ப கெடுதலா இருக்கு. நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றோங்கிற எண்ணத்துல பண்ற நிறைய விஷயங்கள் வந்து இட்ஸ் ஆக்சுவலி டேமேஜிங். அவங்க டாட்டர்ஸ் வந்து மீடியா ஃபீல்ட்னா இல்ல லேட் நைட் இருக்கும், இல்ல தப்பான பெர்செப்ஷன்னாலே அனுப்பாம இருக்காங்க. ஸோ தே ஆர் ஸ்டாப்பிங் தேர் டாட்டர்ஸ் ஹூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் மீடியா ஃபீல்ட். ஸோ ஐ எம் சேயிங் இன்னும் நிறைய பெண்மணிகள் இந்த ஃபீல்ட்ல வந்தாங்கன்னா அப்புறம் வாட் யூ ஹேவ் டு பி அஃப்ரேட் ஆஃப்? வி ஆர் சரௌண்டட் பை விமன் ஹூ ஆர் கோயிங் டு சப்போர்ட் அஸ். வந்து நம்ம யூஸ்வலா வந்து ஃபேமிலிஸ்ல என்ன சொல்றோம், கேர்ள்ஸ் கிட்ட சொல்றோம் 8 மணிக்கு அப்புறம் நீங்க வந்து வெளியில போவாதீங்க. அதே இது நீங்க வந்து பாய்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா, ஓகே கண்ணா நீ வந்து வெளில போதே 8 மணிக்கு அப்புறம், அப்பதான் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து 8 மணிக்கு அப்புறம் இருக்க முடியும்னு சொன்னோம்னா why? ஹாய் ஹலோ வணக்கம் அவர்கிளட்ஸ் மக்களே, திஸ் இஸ் மீ தர்ஷு. ஸோ அவர்கிளட்ஸ்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அது நிறைய சிங்க பெண்களோட இன்டர்வியூஸ் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட மியூசிக்ல இவங்களோட வாய்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்போ அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு யூனிக் வாய்ஸ் இவங்களோடது. ஸோ எஸ், சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், தேங்க்யூ சோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்பெஷல் ரொம்ப சிறப்பான ஒரு எபிசோட்ல எனக்கு என்ன இன்வைட் பண்ணதுக்கு, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம் ஆன் செலிப்ரேட்டிங் 1 year anniversary, and best wishes for many more years ahead. So women actually எடுத்துட்டீங்கன்னா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியில எல்லா இண்டஸ்ட்ரியிலும் மோஸ்ட்லி உமன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு சேலஞ்சஸ், ஏதாவது ஒரு இது அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களோட ஃபீல்ட்ல நீங்க சேலஞ்சா நினைக்கிற ஒரு விஷயம்னா அது என்ன சொல்லுவீங்க? Genuinely women have it harder for sure. I think எல்லா ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ல எடுத்தா இப்போ வந்து ஐ திங்க் ஸ்டடீஸ் ஆர் ஷோயிங் தட் இந்த ஜெண்டர் பே கேப் பிரிட்ஜ் பண்றதுக்கே ஒரு 250 இயர்ஸ் எடுக்குங்கிறாங்க. நம்ம வந்து இப்போ 2021 வந்துட்டோம். ஸ்பேஸ் மிஷன்லாம் ஓடிட்டு இருக்கு, மார்ஸ்ல போய் நம்ம செட்டில் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஃப்ளையிங் ரோபோட்ஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து ஃப்ளையிங் டாக்ஸி வேற வரப்போதான், தெரியுது இல்ல? லைக் என்னது, இந்த பாயிண்ட் A to பாயிண்ட் B டிராப் பண்ற மாதிரி, இப்போ நம்ம ஊபர் புக் பண்ற மாதிரி இல்ல இந்த கேப் புக் பண்ற மாதிரி நம்ம ஃப்ளையிங் டாக்ஸி புக் பண்ணலாம். இதெல்லாம் நடந்துச்சா? ஆனா ஒரு பெண்மணிக்கும் ஒரு ஆணுக்கும் வந்து ஒரே வேலை பண்ற ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கிற 2 பேருக்கு வந்து ஒரே சம்பளம் கிடைக்கிறதுக்கு 250 இயர்ஸ் எடுக்குங்கிறாங்க. அது மட்டும் தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல, ஏன் அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ சிஸ்டமிக் ப்ராப்ளம். நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் பூராவே இது இட்ஸ் அ குளோபல் அனாலிசிஸ் that has happened. அண்ட் எஸ்பெஷலி இப்போ இந்த பேண்டமிக் அப்புறம் இந்த கேப் வந்து இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கு. இந்த parity, like what we are trying to achieve with equal pay for like men and women, it's definitely going to be tougher because நிறைய women, whether you're taking entrepreneurs or women in low income groups and like at so many vulnerable categories in society have been badly affected. So இந்த ஒரு ஃபீல்ட்ல ஆர் இன் மை ஜேர்னி எஸ்பெஷலி, நான் மியூசிக்னு சொல்ல மாட்டேன் இல்லை ஆர்கிடெக்சர்னு சொல்ல மாட்டேன், பட் ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் தட் ஐ ஹவ் ஃபேஸ் பர்சனலி இஸ் ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி. ஃபார் மீ ஐம் லக்கி தட் மை இமீடியட் ஃபேமிலி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் மை ஜேர்னி. பட் நம்ம பேரண்ட்ஸையும் நம்ம சொல்லி இது இல்லைன்னா அவங்க வந்து எப்போதுமே they will want the best that is for their daughters and their children. ஆனா அவங்களுக்கும் வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும் த்ரூ இம்மீடியட் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், சமுதாயத்துல இருக்கிறவங்க. அவங்களோட ஜென்ரேஷன்ல இருந்து அவங்க வரும்போது மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல சொசைட்டி என்ன சொல்லும், இந்த மாதிரி அவங்களுக்கும் ப்ரெஷர்ஸ் இருக்கும். இல்ல அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒருவேளை சொல்லுவாங்க, நீங்க தான் உங்க டியூட்டிஸை ஃபுல்லா பண்ணல,
நீங்க தான் உங்க கடமைகளை ஃபுல்லா பண்ணல, நீங்க வந்து இந்த யூ ஷுட் மேரி யுவர் டாட்டர், யூ ஷுட் இது. ஸோ அது வந்து இந்த மாதிரி அந்த நாய்ஸஸ்னாலே வந்து அவங்களுக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் ஐ ஹவ் ஃபேஸ்ட் இஸ் வென் நான் வந்து 12th படிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் அட்மிஷன் டைம்ல வந்து என்னோட ஃபேமிலியில ஒருத்தங்க வந்து லைக் ஒன் ஆஃப் மை ஆண்ட், ஷி வாஸ் லைக் நீ எதுக்கு இப்போ, ஸோ இது வந்து நான் மெரிட்ல கிடைச்ச சீட் எனக்கு. ஸோ அவுட் சைட் தமிழ்நாடு வந்து அதர் ஸ்டேட் கோட்டால 2 சீட் தான் இருக்கு. ஸோ அதுல வந்து நான் படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு உழைச்சு எக்ஸாம்லாம் எழுதி அந்த 2 சீட்ல ஒரு சீட்ல எனக்கு மெரிட்ல அண்ணா யூனிவர்சிட்டியில நான் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்ல கிடைச்சது. And it's a very reputed school for architecture and design and a well-known college. So இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சீட் கிடைச்சும் வந்து ஃபேமிலியில வந்து அவங்க எதுக்கு, சரி நீங்க எதுக்கு இந்த சீட் நீங்க எதுக்கு எடுத்து படிக்கணும், ஆனா இதே இடத்துல ஒரு பாய் அவனுக்கு அந்த சீட் கிடைச்சதுன்னா அவன் நாளைக்கு வந்து அவனோட குடும்பத்தை வந்து காப்பாத்துவான், அவன் சம்பாதிச்சு அவன் குடும்பத்தையும் everybody he'll be able to take care of. Like, so why do you have to take this? எனிவே நீ நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடும், உன்னோட நீ எவன் கூடயே போய் வாழ போற, ஸோ நீ வந்து எதுக்கு இந்த சீட் எடுத்து ஒரு ஆணுடைய ஃபியூச்சரை நீ டிஸ்ட்ராய் பண்ணும், அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இட் ஃபெல்ட் ஸோ அப்சர்ட், லைக் இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் பீப்புள் ஹூ யூர் டாக்கிங் அபவுட் ஹூ ஹேட் எஜுகேஷன், ஹூ ஹேவ் ஒர்க்ட், ஒரு அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ எஜுகேஷன் டஸ் நாட் சால்வ் திஸ் ப்ராப்ளம். It's awareness or it's a mindset. And எனக்கு இது வந்து ஒரு பெண் கிட்ட இருந்து தான் இந்த கொஸ்டினே வருது, ஒரு ஆண் கிட்ட இல்ல. ஸோ நிறைய வாட்டி வந்து பெண்கள் தான் வந்து நாளைக்கு பெண்களுக்கு இன்னும் எம்பவர் ஆகி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் பெண்கள் வந்து இன்னொரு பெண்கள் கிட்ட டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் மீ என்னோட ஃபேமிலியை யாரு காப்பாத்துவா, எவனோ வந்து எங்க இருந்தோ காப்பாத்துவானா, நான் தானே என்னோட ஃபேமிலியை ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் them and help them out. So I went on to study architecture. Like I was like, இல்ல எனக்கு படிக்கணும், நான் வந்து படிக்கிறதுக்காக தான் I've worked so hard. அண்ட் இதே மாதிரி கசின்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களை வந்து இல்ல நீ இப்போ கல்யாணம் பண்ணிடு, லைக் நீ படிக்க வேணாம், நீ வந்து அப்புறமா பாத்துக்கோ, இல்ல உன்னோட புருஷன் ஓகே சொன்னான்னா நீ அதுக்கப்புறம் வேணா யூ கேன் ஃபாலோ, அந்த மாதிரி. ஸோ வை ஷுட் வி வெயிட் ஃபார் someone else to give us the permission to do that? If this is your life, நம்மளுக்கும் ஒரே சான்ஸ் தான் இருக்கு வாழறதுக்கு, அவங்களுக்கும் men also have only one chance to live life. So when we are little, we wait for permission from our fathers. Then when we get older, we get married, then we have to wait for permission from our husbands. It doesn't make sense. Like, it's our life, our dreams, our future. And இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபீல்ட்லயும் பெண்மணிகள் வந்து ஒர்க் பண்ணி அவங்களோட ஃபேமிலிஸை சப்போர்ட் பண்ணி, ஃபைனான்சியலியா இருக்கட்டும், அதர்வைஸா இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணி முன்னேறதுக்கும் அவங்களோட ஃபேமிலிஸை காப்பாத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ எனிவே, ஸோ ஐ வெண்ட் ஆன் டு ஸ்டடி ஆர்கிடெக்சர். And I also have been a practicing architect. I've designed Rahman Sir's music college, KM College of Music and Technology. I've also designed a few recording studios in Chennai. And எனக்கு வந்து இந்த creative spaces design பண்றது ரொம்ப பிடிக்கும். Rahman Sir's personal studio also நான் renovate பண்ணிருக்கேன், ஒரு recording suite. And Madras Music Productions ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கு இன் நுங்கம்பாக்கம், ஒரு வெரி குட் ஃப்ரெண்டோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. ஐ ஹவ் டிசைன் தட் as well. So that's the thing. I feel like if we have dreams, sometimes we have to fight for it and we have to follow it, but we have to do what we have to do. Sure. ரியலி நீங்க வந்து இது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ஒரு சிங்கிள் பெண்ணா தான் இருந்திருக்கீங்க. நீங்க ஸ்டடீஸ்லயும் ஃபுல், ஒர்க் வைஸும் எல்லாத்தையும் 100%, எப்படி வந்து எல்லாத்தையும் 100% கொடுத்துருக்கீங்க உங்க லைஃப்ல நீங்க? தேங்க்யூ. நீங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. நம்ம லைஃப்ல அந்த மொமெண்ட்ல 100% மாதிரி நம்மளுக்கு தோணாது. இப்போ எனக்கு 100% மாதிரி தோணாது. இப்போ இஃப் ஐ லுக் பேக், ஆஃப் கோர்ஸ் இதை விட பெட்டரா பண்ணிருக்கலாம், இல்ல இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி அப்படிதான் தோணும். பட் that is how we are. But the thing is, I feel நான் உங்களோட question நேரடியா, I mean I didn't answer it straightforward, but I hope that I was able to convey something. So similarly in music, in the entertainment field also, there are so many challenges. And I have spoken to people who அவங்க வந்து அவங்க டாட்டர்ஸ் வந்து மீடியா ஃபீல்ட்னா இல்ல லேட் நைட் இருக்கும், இல்ல தப்பான பெர்செப்ஷன்னாலே அனுப்பாம இருக்காங்க. So they are stopping their daughters who have interest in media field. So I'm saying
இன்னும் நிறைய பெண்மணிகள் இந்த ஃபீல்ட்ல வந்தாங்கன்னா அப்புறம் வாட் யூ ஹேவ் டு பி அஃப்ரேட் ஆஃப்? வி ஆர் சரௌண்டட் பை விமன் ஹூ ஆர் கோயிங் டு சப்போர்ட் அஸ். இப்போ ஈவினிங் நீங்க பாத்தீங்கன்னாலும் இப்போ வந்து நம்ம யூஸ்வலா வந்து ஃபேமிலிஸ்ல என்ன சொல்றோம், கேர்ள்ஸ் கிட்ட சொல்றோம் 8 மணிக்கு அப்புறம் நீங்க வந்து வெளியில போவாதீங்க. அதே இது நீங்க வந்து பாய்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா, ஓகே கண்ணா நீ வந்து வெளில போதே 8 மணிக்கு அப்புறம், அப்பதான் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து 8 மணிக்கு அப்புறம் இருக்க முடியும்னு சொன்னோம்னா, நம்மளோட இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ இஸ் 50-50, right? You have 50% women, 50% men. Yes. So why don't we switch it? Why do we have to keep up? If at even if it is late in the night, if we have more women who are working, who are commuting, who are moving around, then I don't think we will fear our safety, or we will feel okay, right? நமக்கு நார்மலா தானே இருக்கும். டே டைம்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஈவினிங் டைம்ல. சோ இந்த மாதிரி நம்ம வந்து கேர்ள்ஸ் உடைய ட்ரீம்ஸ் இல்ல ஃபியூச்சரை ஸ்டாப் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து சமுதாயத்துல இருக்கிற இல்ல நம்ம என்வாயரன்மெண்ட்ல என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு இவங்களுக்கு தடையா இருக்கிறது, அதை ரிமூவ் பண்றதுக்கான எஃபர்ட்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு கேர்ள்ஸ் உடைய ட்ரீம்ஸ் இல்ல அவங்களோட பெர்செப்ஷனை மாத்த ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம அவங்க ட்ரீம் பண்றாங்கன்னா அவங்க அப்படியே இருக்கட்டும். சரி, நம்ம சமுதாயமா கேன் வி ஒர்க் சம்திங் எக்ஸ்ட்ரா, கேன் வி புட் மோர் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ், கேன் வி லைக் டூ அதர் திங்ஸ், அது வந்து நம்ம இன்னொன்று எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். And at every industry இருக்கிற மாதிரி in music industry also, when we meet people, there are like people who make sexist remarks, there are people who will say a lot of things, say insensitive things, meaningless things, and especially ஒரு ஆர்டிஸ்டா வந்து ஒரு பப்ளிக் பிரசன்ஸ் இருக்கும்போது இப்ப எல்லாருக்குமே வந்து ஜாலியா கமெண்ட் பண்ணலாம், ட்வீட் பண்ணலாம், ஃபோன் இருக்கு, கீபோர்டு இருக்கு, 2 விரல் இருக்கு, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் ஐ திங்க் இட்ஸ் மோர் அண்ட் மோர் people need to be sensitized. And இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லயும் இருக்கட்டும், இந்த வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேசக்கூடாது, 30 அடி தள்ளி இருக்கணும், இந்த விஷயம் வந்து கன்ஃபார்மா மாத்தணும். பிகாஸ் இதுதான் வந்து ரொம்ப கெடுதலா இருக்கு. நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றோம்ங்கிற எண்ணத்துல பண்ற நிறைய விஷயங்கள் வந்து இட்ஸ் ஆக்சுவலி டேமேஜிங். அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து சேர்ந்து படிக்கும்போது அவங்க இன்டராக்ட் பண்ணி பேசி வளரும் போது they'll also understand. I think boys will also understand some of the trouble that girls will face, and girls also understand some of the troubles that boys are facing. And இப்போ காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் பாத்தீங்கன்னா they are really supportive, like so many boys are supportive of their friends who are girls, and அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு இருக்குனாலும் சப்போர்ட் பண்ணி அவங்க சேர்ந்து போய் like அவங்களுக்கு கம்ஃபர்ட் மட்டும் இல்ல, like to make sure that they are all right and to protect them. They are very protective and very caring and all of that. So இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு we shouldn't try and break something genuine from forming. Congratulations to the whole team on this 1-year anniversary. Please do subscribe, like and share. Okay, ரொம்ப நன்றி. Thank you so much for joining this interview and making this interview so special.